எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சுலபமாக குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி சாதம் செய்கிறதுக்காகங்க அடுப்பில் குக்கர் வச்சு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் எண்ணெய் ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நெய் எண்ணெய் ரெண்டும் காஞ்சதுக்கப்புறமாங்க ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறோம். 2 பச்சை ஏலக்காய், கிராம்பு 4, அது கூடவே பிரியாணி இலை 1 போட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டுருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மல்லி சாதத்துக்கு தேவையான பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்சியிலங்க மீடியம் சைஸு கட்டு கொத்தமல்லியை கழுவி சேர்த்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமாங்க இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்மளுடைய எல்லா பொருட்களையுமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுடைய மல்லி சாதத்துக்கான பேஸு. பாருங்கள், நமக்கு பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வெங்காயம் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாய் ஜீராங்கிற பிரியாணிக்கு போடக்கூடிய இந்த ஜீரகம் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஜீரா நல்ல வாசனை கொடுக்கும் நம்ம மல்லி சாதத்துக்கு. அதனால் இந்த ஜீரகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்களை எண்ணெயில் சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி நம்ம மசாலாவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. உப்பு போடும்பொழுது இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவுமே உப்பு டேஸ்ட் பண்ணி உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டு சிம்மில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியும் அரிசியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சிம்மில் கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், பச்சை வாசனை போய் நமக்கு மசாலா பேஸ்ட் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்துக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி மல்லி சாதம் செய்கிறதுக்காக ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளருக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்க போகிறோங்க. இதே ப்ராசஸில் நீங்கள் பாசுமதி அரிசி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாங்க. டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வராது. பாசுமதி அரிசிக்குரிய ஃப்ளேவர் வேறு, ஜீரக சம்பாக்குரிய ஃப்ளேவர் வேறுங்க. அவ்வளோதான். 4 டம்ளர் தண்ணி விட்டு இது தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில்ங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா தூள் சேர்க்கறதுனால நம்மளுடைய மல்லி சாதம் இன்னுமே வாசனையாக நமக்கு கிடைக்கும். கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் அரிசி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நமக்கு உப்பு, மசாலா, தண்ணி எல்லாமே கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், நமக்கு நம்மளுடைய தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுருக்க இந்த ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டுங்க இந்த அரிசியை நம்ம இந்த மசாலா தண்ணியில் அப்படியே சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு அரிசியை உடைக்காமல் மெல்லமாக ஒரு முறை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு அப்புறமா எடுத்தோம்னா நமக்கு சுவையான மல்லி சாதம் ரெடிங்க. 2 விசில் விட்டு எடுத்தாலே போதுமானது. நம்மளுடைய அரிசியை நம்ம 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கோம். அதனால் 2 விசிலுக்கே சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும்.
வாங்க 2 விசிலுக்கு அப்புறமா நம்மளுடைய மல்லி சாதம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோட பச்சை கலரில் சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய மல்லி சாதம். பாருங்கள், இது மாதிரி அழகாக உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்பவுமே சுலபமாக குறைவான மசாலா பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக குக்கரில் மல்லி சாதம் ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி ரெடி பண்ண இந்த மல்லி சாதத்தை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மல்லி சாதத்தை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மல்லி சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.